குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு யூனிட் 4 டார்ஷன் என்ற ப்ராப்ளம்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ யூனிட் 4 டார்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. ஸோ அது என்னன்றது நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபார்முலா ஷீட், நான் உங்களுக்கு கொடுத்த ஃபார்முலா ஷீட்டில் இருக்கிற ஃபார்முலா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T/J இஸ் ஈக்குவல் டு C∞/L இஸ் ஈக்குவல் டு FS/R அப்படின்னு இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா T/J இது வந்து டவு/R. இந்த எஃப்எஸ்ன்றது தான் நம்ம வந்து கிளாஸில் எப்படி போட்டிருப்போம், டவுன்னு போட்டிருப்போம். டவுன்றது ஷியர் ஸ்ட்ரெஸ், நம்ம டவுனே சொல்லலாம். ஸோ T/J இஸ் ஈக்குவல் டு டவு/R இஸ் ஈக்குவல் டு C∞/L. இது வந்து மெயின் ஃபார்முலா. இது வந்து எப்படி எடுத்துப்போனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இப்போ 1 and 2 ரிலேட் பண்ணோன்னா நமக்கு வர்ற ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் 1 and 2 ரிலேட் பண்ணால் வர்ற ஃபார்முலா. 2 and 3 வந்து அதேமாதிரி 1 and 3 ரிலேட் பண்ணோன்னா அது செப்பரேட், நம்ம தனியாக தான் போடணும். 1 and 3 ரிலேட் பண்ணும்போது T/J இஸ் ஈக்குவல் டு C∞/L அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த J இருக்கு இல்லையா, அந்த J வேல்யூ அதுக்கு ஃபார்முலா என்னன்றது தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ சாலிட் ஷாஃப்ட்டுக்கு J வந்து π/32 D⁴. ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு இது J, இது வந்து T கிடையாது, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு J வந்து என்ன பண்ணால் π/32 D⁴ - DI⁴. D⁴ அவுட்டர் டயாமீட்டர், DI இன்னர் டயாமீட்டர். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ 1 and 2 ரிலேட் பண்ணி ஒரு டயாமீட்டர் கண்டுபிடிப்போம், 1 and 3 ரிலேட் பண்ணி ஒரு டயாமீட்டர் கண்டுபிடிப்போம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ டிசைன் டயாமீட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, அது பேஸ் பண்ணியான ப்ராப்ளம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன் அப்படி தான் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் D⁴ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவுட்டர் டயாமீட்டர், DIன்றது இன்னர் டயாமீட்டர், Rன்றது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ ரேடியஸ்ன்றது அது வந்து நத்திங் பட் D⁴, மேக்ஸிமம் டயாமீட்டர். ஓகேங்களா? எது மேக்ஸிமம் டிவைடட் பை 2. ஸோ ஹாலோவுக்கு D⁴/2ன்னு வந்துடும். ஸோ சாலிடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, D/2 தான். ஸோ ரேடியஸ் ஆஃப் தி ஷாஃப்ட். ஓகேங்களா? ஸோ இன்னர் டயாமீட்டர் எடுத்துக்காதீங்க, எப்பயுமே ஹையர் டயாமீட்டரோட அதுதான் வந்து ரேடியஸ் இந்த இதுக்கு. பட் இதை நீங்கள் சால்வ் பண்ண அவசியம் இல்லை, ஆல்ரெடி ஃபார்முலா இங்கே டைரெக்டாக கொடுத்ததுனால நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ 1 and 2 ரிலேட் பண்ணால் வர்ற ஃபார்முலா தான் இது. ஸோ π/16 டவு D⁴ - DI⁴ டிவைட் பை D⁴. இப்போ இதில் டார்குன்னு இருக்குது, Tன்றது டார்கு. இந்த டார்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா பவர் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 2π/NT/60. இது நத்திங் பட் பவர் இஸ் டார்க் இன்டு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. 2πn/60 ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ Tன்றது டார்கு. ஸோ பவர் வந்து 2π/NT/60. இதை பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து டார்கு கண்டுபிடிக்கணும். இந்த டார்க் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த டார்கை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி டயாமீட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுனால இது வந்து ஒரு டைப் 1 ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். இது வந்து டைப் 1 ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டயாமீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 and 2, இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 and 3. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டுபிடி டைப் 1 ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வெயிட் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வெயிட் என்ன அப்படின்றதுமே கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட். இப்போ வெயிட்டுன்னு வரும்போது நீங்கள் வந்து அதுக்கு ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியுங்கன்னா நம்ம டென்சிட்டிலேருந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ வெயிட்ன்றதுனா மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் இன்ட்டு 9.81. இதுதான் வந்து வெயிட்டு. ஸோ வெயிட் வந்து என்னன்னா மாஸ் ஆஃப் தன் ஆப்ஜெக்ட் இன்ட்டு 9.81 கிராவிட்டி. இந்த மாஸ் எப்படின்னு கண்டுபிடிப்போம்னா டென்சிட்டி பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து டென்சிட்டி என்னன்னு தெரியும், டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம் தெரியும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து மாஸ் வேணும் அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். அப்போ வெயிட் என்னன்னு வரும், ஸோ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு 9.81 அப்படின்னு வரும்.
இந்த வால்யூமை இன்னும் கொஞ்சம் வெரிவே இது பண்ணோம்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் வந்து என்ன, ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து சர்க்குலர் ஷாஃப்ட்னா π/4d² சாலிட் ஷாஃப்ட்டுக்கு, இல்லைனா d0² - di ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு லென்த்து. ஓகேங்களா, இன்ட்டு லென்த்துன்றது லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட்டு இன்ட்டு 9.81. ஸோ இதுதான் வந்து ஓவரால் வெயிட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த வெயிட் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். இது வந்து சாலிட் வெயிட் ஃபார் சாலிட் ஷாஃப்ட். இது ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு என்ன வரும், சேம் என்ன வரும், ரோ இன்ட்டு π/4 d0² - di² இன்ட்டு அதே மாதிரி எல் இன்ட்டு 9.81. ஓகேங்களா, ரெண்டுமே கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகும், எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ d² - di² வரும். அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம். இது வந்து டைப் 2 ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ 2 டைப்பில் தான் முக்கால்வாசி இந்த டார்ஷனுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ கொஷின் பேப்பரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் ரிப்பீட்டட் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கான ரிலேட்டட், ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் சொல்லிட்டேன். அதேமாரி வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி இப்படி இருக்குது, கொஷின் பேப்பரில் எப்படி இப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது இது வந்து யூனிட் 4 அப்படி இல்லையா, சம்டைம்ஸ் யூனிட் 3 கூட மாறி இருக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இது 13th கொஷினில் வருது. என்னென்னா, ஹாலோ ஷாஃப்ட் இஸ் ஆஃப் டயாமீட்டர் ரேஷியோ 3/5 இஸ் ரிக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் 450. ஸோ பவர் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வந்து டயாமீட்டர் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஸோ எவ்வளோ ஆர்பிஎம் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து டைப் 1 ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல காமிச்சிடுறோம். ஸோ அதேமாரி அடுத்தது செகண்டு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து கிட்டத்தட்ட டைப் 1 ப்ராப்ளம். பட் என்ன பவர் கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து வெயிட்டுங்க டைப் 1 டைப் 2 இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப் 1 ப்ராப்ளமும் இருக்குது, டைப் 2 ப்ராப்ளமும் இருக்குது. அது ரிலேட்டடாக கம்பைன் பண்ணி இவங்க வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2 டைப்லேயும் வர்ற ப்ராப்ளம் இல்லை, இது நம்ம சால்வ் பண்ணலாம். அதேமாரி இப்போ அடுத்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டைப் 1 ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே டைப்பில் இருக்கிற ப்ராப்ளம். ஸோ இது ரிப்பீட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஷின் எடுத்துக்கலாம். இந்த கொஷினில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ரைட், ஸோ இந்த கொஷின் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னென்ன டேட்டா இருக்குன்றதை முதல்ல எழுதிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து டயாமீட்டர் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 3/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ டயாமீட்டர் இன்னர் டயாமீட்டர் இருக்குது, அவுட்டர் டயாமீட்டர் இருக்குது. இதில் எப்பயுமே ஹையர் வேல்யூ வந்து அவுட்டர் டயாமீட்டர், இன்னர் டயாமீட்டர் சின்ன வேல்யூ. அப்போ இந்த 3/8 அப்படின்றது என்னென்னா di/d0, ஏன்னா சின்ன வேல்யூ டிவைடட் பை பெரிய வேல்யூ. அப்போ di/d0 இஸ் ஈக்குவல் டு 3/8. இதுதான் வந்து அந்த ரேஷியோ. சம்டைம்ஸ் 5/3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 5/3 இப்போ மேலே வந்து ஹையர் வேல்யூ இருக்குது, கீழே வந்து லோவர் வேல்யூ இருக்குது. அப்போ இதோட ரேஷியோ என்ன இருக்கும், d0/di அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஹையர் வேல்யூ d0, லோவர் வேல்யூ di. அப்போ d0/di இஸ் ஈக்குவல் டு 5/3 அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த கொஷின் வந்து எப்படி வேணாலும் இந்த பர்டிகுலர் டேட்டா கேட்கலாம். ஸோ 3/8ன்னு கேட்டதுனால di/d0 போட்டிருக்கேன். இது 8/3ன்னு கேட்டால் d0/di போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதை எழுதிக்கணும். அதே மாதிரி பவர், ஸோ பவர் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 375 கிலோவாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து 375 கிலோவாட் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, n. ஸோ என்னன்றது ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 RPM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டேட்டாவை எழுதியாச்சு. அடுத்தது மேக்ஸிமம் டார்க் இஸ் 20% கிரேட்டர் தேன் மீன் டார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன டேட்டானா, மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100%ஓட
20% அதிகமாக இருக்குது, அதனால் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரேட்டர் தேன் மீன். 100%ன்றது நார்மல், இதோட 20% எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ யூஸ்வலாக வந்து டிவைட் பை 100 பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 120% வருது. இது எப்படி அதெல்லாம் 120 டிவைடட் பை 100 எதெல்லாம், விச் இஸ் நத்திங் பட் 1.2. அப்போ நீங்கள் மீன் டார்கை என்ன ஸோ மேக்ஸிமம் டார்க் வந்து என்னென்னா 1.2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ மீன் டார்கோட. ஓகே, மேக்ஸிமம் டார்க் இஸ் ஈக்குவல் டு 1.2 டைம்ஸ் ஆஃப் மீன் டார்க். இதுதான் வந்து இந்த கிரேட்டர் தேனோட அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் டார்க் இஸ் 20% அப்படின்ட்டு. இதுவே 30% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1.3 டைம், அது 130/100 வரும். 40%னா 140/100, 1.4 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான டேட்டா கொடுக்கலனா அப்படியே மீன் டார்கெட் மேக்ஸிமம் டார்கெட் வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா தான் இந்த பர்டிகுலர் வேல்யூஸ். அடுத்தது ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுனா ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? 60 Newton/mm². ஓகே, ஸோ இன் எ ட்விஸ்ட் இன் எ லென்த் ஆஃப் 2 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து கொடுத்துட்டாங்க, எல் எல்லாமே நம்ம எம்எம்ல போட்டிருக்கோம். அப்போ 2 மீட்டர்ன்றது நம்ம என்ன சொல்லலாம், 2000 mm. ஓகேங்களா? அண்ட் இஸ் நாட் டு எக்ஸீட் 1 degree அப்படி கொடுத்தாங்க. இது டீட்டா, டீட்டா வேல்யூ டிகிரியில் கொடுத்துருக்காங்க. டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 degree. ஸோ எப்பயுமே டீட்டா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ரேடியன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ டீட்டா எப்படி பண்ணோம்னா 1 × π/180 பண்ணோம் ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. π/180 இதுதான் வந்து டீட்டாவோட வேல்யூ. ஸோ இப்போ π/180 அப்படின்னா கேல்குலேட் படி என்ன வருது? ஸோ ஷிஃப்ட் π/180 அப்படின்னு போட்டா ஸோ உங்களுக்கு வந்து 0.01745, 0.01745 இதுதான் டீட்டா. ஓகேங்களா? ஸோ டீட்டா வேல்யூவும் எழுதிட்டோம். அடுத்தது சி கொடுத்துருக்காங்க கடைசியாக. ஸோ சி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 85 kN/mm². கிலோ, இது மறந்துடாதீங்க. ஸோ 85 × 10⁵. அப்போ 85 × 10⁻3, 85 × 10⁻3 Nm². இது சி வேல்யூ. ஸோ நம்ம எல்லா டேட்டாவும் எழுதிட்டோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா அப்படின்னா T/J is equal to τ/r is equal to c⁻L. Okay, so the relation 1, relation 2, relation 3, relating 1 and 2, relating 1 and 2. இது ரிலேட் பண்ணாதான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஹாலோ ஷாஃப்டோட ஃபார்முலா எந்த ஃபார்முலா? ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் அது அங்கே எழுத போகிறோம். ஓகே, இப்போ ரிலேட் பண்ணால் நமக்கு என்ன வருது? ஃபார்முலா T is equal to π/16 tau d0⁴ minus di⁴ divided by d0. ஓகேங்களா? ஸோ π/16 tau d0⁴ minus di⁴ divided by d0. இதுதான் வந்து டார்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இது ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு டார்கு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ டார்கு கண்டுபிடிக்கிறது நமக்கு பவர் இருக்கும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பவர் இஸ் ஈக்குவல் டு 2π/NT/60. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன வரும்? பவர் வந்து கிலோவில் இருக்குது. இதுவும் கரெக்டாக பாருங்கள், 375 kW. அப்போ பவர் வந்து 375 × 10⁻3 is equal to 2π × n. என்னன்றது RPM 100. ஸோ RPM 100 divided by 60 × T. இதுதான் வந்து டார்கு. இது டார்கு என்ன டார்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் டார்கு, ஆவரேஜ் டார்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ டி மீன் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஆவரேஜ் டாட் டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 375 × 10⁻3 × 60 வரும், × 60 டிவைடட் பையில் கீழே வரும் 2π
இன்ட்டு 100. ஓகே, இதுதான் டேட்டா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னது 375 10^3 இன்ட்டு 60 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பை இன்ட்டு 100. ஸோ அது ஸோ உனக்கு டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 35809.86 35809.86. இப்போ யூனிட் எழுதணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். யூனிட் வந்து இதில் நியூட்டன் மீட்டர், எம்எம் கிடையாது, மீட்டர். ஏன்னா பவர் வந்து வாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம். வாட்ன்றதுனது ஜூல்ஸ் பர் செகண்ட், ஜூல்ஸ்னது நியூட்டன் மீட்டர். அப்போ நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் தான் வாட்டு, நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் தான் வாட்டு. அப்போ நமக்கு டார்க்கு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன வருது, யூனிட்டு நியூட்டன் மீட்டரில் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு டயாமீட்டர் 1 பாயிண்டில் வரும், 1 பாயிண்ட் எம்எம்லலாம் டயாமீட்டரே வராது. ஓகேங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நியூட்டன் மீட்டரை எம்எம்மாக மாற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிலோவாட்லாம் கரெக்டாக போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ டார்க்கு நான் எழுதும்போது என்ன எழுதணும், ஸோ 35809.86 இன்ட்டு இந்த மீட்டரை எம்எம்மாக மாற்றுறேன். மீட்டரை எம்எம் மாட்டா இன்ட்டு 1000 இல்லையா, அதுதான் இன்ட்டு 10^3 நியூட்டன் எம்எம். இதுதான் நம்ம வேல்யூ. ஓகே, பட் இது என்னது, மீன் டார்க். இது வந்து மீன் டார்க். நமக்கு என்ன வேணும், மேக்ஸிமம் டார்க் வேணும். மேக்ஸிமம் டார்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம். மேக்ஸிமம் டார்க் வந்து 1.2 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் டார்க் இஸ் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு டி மீன். ஓகே, ஸோ அப்போ நான் வந்து இதே கேல்குலேட்டர் அந்த டேட்டா இருக்குது, நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, இன்ட்டு 1.2 பண்ணிக்கிறேன். ஸோ 42971.83. ஸோ 42971. ஸோ 42971.83 இன்ட்டு 10^3 நியூட்டன் எம்எம். இதுதான் வந்து டி மேக்ஸ். ஸோ நமக்கு தேவையான டி இதுதான். ஸோ இதுதான் நமக்கு தேவையான டி வேல்யூ. ரைட்? ஸோ இந்த டி வேல்யூ தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கெலாம் இந்த டி வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பவர் வச்சு இப்போ நம்ம டார்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்புறம் அதே மாதிரி இதில் டி நாட் இருக்குது, டிஏ இருக்குது. இப்போ 2 அன்னோன் இருக்கு இல்லையா, இது ஒரே அன்னோனாக மாற்றணும். அது ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. என்னது, டிஐ பை டி நாட் வந்து இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுபடியே நம்ம எழுதணும்னா என்ன ஆகும், டிஐ என்னது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ டிஐ இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 3/8 டி நாட். ஓகே, ஸோ 3/8 டி நாட். இந்த 3/8 அப்படின்றது சப்ஸ்டியூட் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து டெசிமலில் மாற்றிக்கலாம். டெசிமலில் மாற்றினா 3/8 என்னன்னு பார்க்கலாம். ஸோ 3/8 அதாவது ஸோ எஸ்டி கொடுத்துக்கிறேன் 0.375. ஓகே, ஸோ அப்போ டிஐ இது எவ்வளோ, டிஐ இஸ் ஈக்குவல் டு 0.375 டி நாட். ஓகே, இதுதான் கன்வெர்ட் பண்ணது. ஸோ இந்த டிஐ பை டி நாட் வச்சு கன்வெர்ட் பண்ணுறது. ரைட்? ஸோ இப்போ டார்க் வச்சு இது எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் திருப்பி இந்த ஃபார்முலா எழுதுறேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு π/16 tau d naught power 4 minus di power 4 divided by d naught. அப்படி எழுதுறேன். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், என்னென்ன டேட்டாலாம் இருக்குது. டி வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 42971.83 into 10^3 is equal to π/16 into tau. டவுன்றது ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குது, டேட்டா வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 60 into 60 divided into d naught power 4 minus di. di வந்து d naught per d எழுதுறோம். என்னது டிஐ இங்கே கண்டுபிடிச்சோம் 0.375. அப்போ இங்கே எழுதும்போது 0.375 power 4 d naught power 4.
இல்லைங்களா? இது 0.375, அது வந்து பவர் 4, ஏன்னா பவர் 4 பண்ணோம் இல்லைங்களா? ஸோ த பவர் 4 டிவைடட் பை டி நாட், ஸோ இன்ட்டு டி நாட், டி நாட் பவர் 4 டிவைடட் பை டி நாட். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இதை கிராஸ் மல்டிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த 16 இங்கே வரும், இந்த பை பை 16 இப்படி வரும். ஸோ அதை அப்போ எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 42971.83 இன்ட்டு 10 பவர் 3, இந்த 16 மல்டிப்ளை பண்ணலாம் இன்ட்டு 16 டிவைடட் பை பை இன்ட்டு 60. ஓகேங்களா? ஸோ இதை எழுதிட்டேன். இஸ் ஈக்குவல் டு டி நாட் பவர் 4 மைனஸ் 0.375 பவர் 4. இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ 0.375 பவர் 4. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சம்திங் டேட்டாவில் வந்து எஸ்டி ப்ரெஸ் பண்ணால் 0.01977, 0.01977. ஸோ நமக்கு வர்ற டேட்டா. ஓகே, இன்டு டி நாட் பவர் 4, சாரி கார் மாற்றிட்டேன். இன்டு டி நாட் பவர் 4 டிவைடட் பை டி நாட். ஓகே, ரைட். இது அப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம், இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 42971.83 பவர் 3 இன்ட்டு 16. ஓகே, டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், டினாமினேட்டர் போட்டதுனால, ஷிஃப்ட் பை இன்ட்டு 60. ஸோ ஆன்சர் என்ன வருது? 3647562. ஸோ 3647562, 3647562.21. ஸோ 22, ஸோ 218 இருக்குது, அப்போ 22 இஸ் ஈக்குவல் டு, இதில் டி நாட் பவர் 4 வெளில எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை டி நாட், இந்த டி நாட். ஓகே, இப்போ இது அப்படின்னா 1 மைனஸ் 0.01977 வந்திருக்கு. ஓகே, டி நாட் எடுத்துட்டோம்னா 1, ஸோ 1 மைனஸ் இது டேட்டா. ஸோ இது அப்போ எடுத்துக்கிட்டோன்னா என்ன வருது? ஸோ 1 மைனஸ் 0.01977, 0.98023 அப்படின்னு வருது. ஸோ அப்போ இது என்ன வருது? சாரி, ஸோ நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இதோட வேல்யூ வந்து 0.98023. அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா டி நாட்டு கன்சிடர் பண்ணலாம். இது வந்து பவர் 4 வந்து 3 மாறிடும். ஓகே, ஸோ நமக்கு என்ன டேட்டா வருது? இதுதான் வருது, 3647562.22 இஸ் ஈக்குவல் டு டி நாட் கியூப் இன்ட்டு 0.98023 அப்படின்னு வருது. இப்போ நான் கிராஸ் மல்டிஃபை பண்ணுறேன். கிராஸ் மல்டிஃபை பண்ணால் டி நாட் கியூப் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். டி நாட் கியூப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிஃபை பண்ணுறோம். கிராஸ் மல்டிஃபை பண்ணால் சார் டிவைட் பண்ணுறோம். 3647562.22 டிவைடட் பை 0.98023. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேல்யூ வருது 3721128, 3721128.994 இப்படி வருது. இப்போ நமக்கு டி நாட் வேணும்னா என்ன பண்ணோம்? இதுக்கு கியூப் ரூட் எடுக்கும். இப்போ டி நாட் என்னது? ஸோ கியூப் ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ. ஓகே, கியூப் ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ, ரைட்? ஸோ அப்போ அந்த கேல்குலேட்டர் என்ன பண்ணலாம்? இதே இருக்குது. ஸோ இங்கே வந்து கியூப் ரூட் வந்து இங்கே மேலே இருக்குது. ஓகேங்களா, அந்த ரூட்டுக்கு மேலே இருக்குது. ஷிஃப்ட் கியூப் ரூட் ஆஃப் ஆன்சர் போட்டுட்டு ஒரு தடவை ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 154.96 வருது. ஸோ அப்போ டி நாட் எவ்வளோ? 154.96, 154.96 mm. ஸோ
இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச டி நாட், ரைட்? ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இது சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 1.54 வரும். 1.54 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த மீட்டரை எம்எம்மா மாற்ற மறந்துருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எரர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சிட்டோம், 1 and 2 ரிலேட் பண்ணி. இப்போ அதே மாதிரி இப்போ 2 and 3 ரிலேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், சாரி 1 and 3 ரிலேட் பண்ணோம். 1 and 3 ரிலேட் பண்ண ஃபார்முலா என்ன? T/J is equal to C theta by L. ஓகே, T/J is equal to C theta by L. இப்போ இதுக்கு J கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, J வந்து கடைசியாக கண்டுபிடிப்போம். இப்போ இதே ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். J தான் வந்து அன்னோன் டேட்டா, மற்ற எல்லாமே நோன் டேட்டா. ஓகே, T வந்து ஆல்ரெடி நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடுவோம். 42971.83 எழுதுவோம். ஸோ 42971.83 into 10 power 3 divided by J is equal to C. Cன்றது மாடுலஸ் ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அது வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 85 into 10 power 3 85 into 10 power 3 into theta. தீட்டாவும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தீட்டா வந்து 1 டிகிரியை ரேடியன்ஸாக போட்டால் 0.01745 0.01745 டிவைடட் பை லென்த். லென்த் வந்து அதுவும் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 mm. இப்போ 2000. ஓகே, ஸோ எல்லா டேட்டாவும் தெரியும், ஜே மட்டும்தான் தெரியாது. இதை கிராஸ் மல்டிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இந்த டேட்டாவை எப்படி எழுதலாம்? ஸோ ஜே பேஸ் பண்ணி எழுதலாம். ஜே இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இந்த 2000 எங்கே போச்சுன்னா டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் வந்துடும். அப்போ 42971.83 into 10 power 3 into 2000 divided by, இதெல்லாம் கீழே வந்துடும் இந்த சைடு. ஓகே, ஸோ 85 into 10 power 3 into 0.01745. ஓகே, ஸோ பார்க்கும்போதே தெரியுது இந்த 10 power 3 இந்த 10 power 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் திங்கை வந்து நம்ம கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணால் என்ன வருது பார்ப்போம். ஸோ 42971.83 into 2000 divided by, bracket open பண்ணிக்கிறேன், 85 into 0.01745. ஓகே, ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் ஸோ உங்களுக்கு வேல்யூ வருது. ஜே வந்து எவ்வளோ? ஸோ 57942801, ரைட்? ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு 57942801.28. ஸோ நான் ஏன் டைரெக்டாக போடுறேன்னா, இது நீங்கள் வந்து இஎன்ஜி ப்ரெஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பட் நமக்கு வந்து ஒரு அக்யூரசி வந்து மிஸ் ஆகும். ஆனால் நான் ஃபுல்லாக வந்து எழுதுகிறேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி கூட 57.94 into 10 power 6 அப்படின்னு எழுதலாம். டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ ஜே வந்து என்ன? இப்போ ஜே வந்து தான் என்ன கண்டுபிடிக்கும்? ஜேன்றது ஃபார்முலா என்ன? π/32 d0 power 4 minus di power 4. ஜேன்றது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது IZZ. IZZ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குல்ல, IXX ப்ளஸ் IYY, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IZZ கண்டுபிடிக்கும். இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இமெக்கில் படிச்சிருப்போம். ஸோ நமக்கு வந்து IXX தெரியும், π/64 d power 4. அதே மாதிரி IYY என்ன தெரியும்? π/64 d power 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் π/64 ப்ளஸ் 5/64 வந்து π/32 மாறிடுது. ஓகேங்களா? இது ஷாஃப்ட் சாலிடாக இருந்தாலும் சரி, ஹாலோவாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இதே தான். ஸோ π/32 into this is equal to இந்த டேட்டா 57942801.28, ரைட்? ஸோ நமக்கு டிஐ ஆல்ரெடி தெரியும்.
ஸோ டிஐ வந்து டி நாட்டாக மாற்றும் போது ஸோ இங்கே போட்டிருக்கோம் 0.375. இதை பவர் 4ஆக மாறும்போது அதுவும் இங்கே போட்டிருக்கோம். பவர் 4 இங்கே எடுத்தோம். எவ்வளோ 0.01977 அதுதான் இங்கே வரும். ரைட்டா? ஸோ அதையே இங்கே டேரெக்டாக போடுறோம். ஸோ π/32 d0 power 4 மைனஸ் இந்த வேல்யூ 0.01977 0.01977 d0 power 4 okay is equal to 57942801.28. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி d0 power 4 எடுத்துட்டோன்னா உங்களுக்கு அது என்ன வரும்? ஓகே, ஃபஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ d0 power 4 minus 0.01977 d0 power 4 is equal to 57942801.28 into 32 denominator and numerator divided by pi. Okay, so just substitute பண்ணுங்க. 57942801.28 into 32 divided by pi. So அது ஒரு வேல்யூ வருது. ஸோ 590,2005. ஸோ 590,2005 வேல்யூ இருக்குது 27.4. இதுதான் வந்து வேல்யூ, ரைட்? ஸோ லார்ஜர் வேல்யூ. இப்போ இதில் d0 வெளில எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. d0 power 4 வெளில எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 0.01977 இது ஆல்ரெடி போட்டிருக்கோம். 1 மைனஸ் 0.0997ன்றது இங்கேயே போட்டிருப்போம். எவ்வளோ? 0.98023. ஓகே, ஸோ அதை நான் அப்படியே போடுறேன். இப்போ d0 power 4 into 0.98023 is equal to 590200527.4. இதையும் அதே மாதிரி டிவைட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இது இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், அப்படியே டிவைடட் பை இது 0.98023 ஈக்குவல் டு பண்ணால் எவ்வளவு? 602. ஸோ d0 power 4 வந்து 602 104 125 602 104 125.9. ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா. என்ன டேட்டா? d0 power 4 ஓட டேட்டா, ரைட்? ஸோ அப்போ d0 வேணும்னா ஃபோர்த் ரூட் எடுக்கணும். இது எப்படி இருக்கணும்? ஃபோர்த் ரூட் எடுக்கணும். ஸோ ஃபோர்த் ரூட் கேல்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 4 அடிக்கணும். அடிச்சுட்டு ஷிஃப்ட் ரூட்டு, ஸோ ஃபோர்த் ரூட் ஆஃப் அந்த வேல்யூ. அது ஆன்சரில் இருக்குது, அதனால் நான் அப்படியே ஆன்சர் கிளிக் பண்ணுறேன். இல்லைனா ஃபுல்லாக டைப் பண்ணிங்க. என்னது? 602.105.9. ஸோ இதை போட்டுட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 156.64 வருது. 156.64 mm அப்படின்னு வருது. கிட்டத்தட்ட அந்த டயாமீட்டர் இந்த டயாமீட்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? பட் ரொம்ப டிஃப்ரென்ஸு சான்சஸ் இருக்காது, ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே, பட் இப்போ 2 டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடும். ஒன்று 156, இன்னும் வந்து 154. இதில் எது மேக்ஸிமம் டயாமீட்டரோ அதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ. இப்போ மேக்ஸிமம் இதுன்றதுனால தி பெஸ்ட் டயாமீட்டர் இஸ் 156.64. இது என்னது? d0. இதுக்கப்புறம் டிஐ கண்டுபிடிக்கணும். டிஐ என்னது? 0.375 மல்டிப்ளை பண்ணோம். 375 இன்ட்டு 156.64. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது நம்ம போட்டோம்னா என்ன வருது? ஸோ 0.375 மல்டிப்ளை பண்ணால் ஸோ இன்ட்டு 0.375, ஸோ 58.74. இப்போ டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 58.75 mm. ஓகே, இப்போ டிஐ கண்டுபிடிச்சாச்சு, அதேமாரி d0 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம்.
ஸோ ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பில் வச்சு சால்வ் பண்ணி இதில் பெஸ்ட் டயாமீட்டர் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இது எப்பயுமே பெஸ்ட் வந்து மேக்ஸிமம் டயாமீட்டர் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுக்கினா அதுதான் வந்து உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதேமாரி ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ கொஷின் பேப்பரில் பார்க்குறதெல்லாம். ஸோ கிட்டத்தட்ட இதே ப்ராப்ளம் தான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெரிவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ டெரிவேஷன் வந்து நம்ம பிபிடியில் இருக்குது. அது பாருங்கள், ஒரு 5 to 6 லைட்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெரிவேஷனும் கேட்டிருந்தாங்கன்னா யூ கேன் அட்டெண்ட். ஸோ மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் அதே டைப் தான். ஓகே, இப்போ வந்து இங்கே ஹாலோ சர்க்குலர் ஷாஃப்ட் இஸ் 90% ஆஃப் எக்ஸ்டர்னல். அப்போ டிஐ வந்து 0.9 D0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக டார்கெட் கொடுத்துட்டாங்க 30 kN/மீட்டர் எம்எம்ல போட்டுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஜி ஜி தான் சி. ஓகே, இப்போ 1 டிகிரி பர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் வந்து 1 மீட்டருக்கு 1 டிகிரி ட்விஸ்ட்டு. அப்போ டீட்டா வந்து 1 டிகிரினா லென்த் வந்து எவ்வளோ? 1000. ஓகே, ஸோ 1 மீட்டர் இல்லையா, எம்எம்ல சொன்னோன்னா 1000. ஓகே, ஸோ இது சாலிட் ஷாஃப்ட்டுக்கும் போடணும், ஹாலோ ஷாஃப்ட்டுக்கும் போடணும். அப்போ வந்து 2 ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு 2த்தையும் போடணும். ஓகே ரைட். ஸோ இதேமாரி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3/8 இருக்குது. ஸோ ஐ திங்க் அதே ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம்னா 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 2 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா வந்து இங்கே 2 மீட்டர் இருக்கும்போது 1 டிகிரி அந்த இடத்துல பார்த்தது. இங்கே அப்படி கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி இது ஆன்சர் சேமாக தான் வரும். கிட்டத்தட்ட அதே ப்ராப்ளம் தான். கிட்டத்தட்ட ஒரே ஒரு டேட்டா தான். அது இது வந்து சேம் டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ டைப் 1. ஸோ இதுவும் அதே மாதிரி எக்ஸ்பிரஷன். ஐ திங்க் இதெல்லாம் வந்து மெரைன் பேப்பர்னு நினைக்கிறேன். ஸோ மெரைன் பேப்பர்ஸ், ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ மெரைன். யா, மெரைன் பேப்பர். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு இது அந்த வெயிட் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது எப்படி பார்க்கலாம், ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஒரு எங்கே இருந்தது இந்த பேப்பர் ப்ராப்ளம்? ரைட், இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் உங்களுக்கு அந்த மீன் டார்க் எக்ஸிட்ஸ் 20%லாம் எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன டார்க் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும், எடுத்து சால்வ் பண்ணணும். இது ஈஸி கொஞ்சம். யா, இங்கே இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம். ஸோ இது வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சாலிட் ஷாஃப்டோட பவர் கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க, டவ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட் இது. அப்போ அது வந்து ஃபஸ்ட்டு சாலிட் ஷாஃப்டாக சால்வ் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் அதே ப்ராப்ளத்தை ஹாலோ ஷாஃப்டில் சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டேட்டாவெலாம் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபார்முலா என்னது? T/J is equal to tau by R is equal to C theta by L. இதுதான் மெயின் ஃபார்முலா. ஓகே, அதை எழுதிக்கிறேன். இப்போ டேட்டா என்னென்னலாம் கொஷினில் இதில் இருக்கிற கிவன் டேட்டாஸ் எழுதிக்குவோம். பவர் கொடுத்துருக்காங்க. பவர் என்னது? 300 கிலோவாட். அப்போ 300 × 10³ வாட்டு. ஓகே, ஆர்பிஎம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு என்னது? 100 RPM. 100 RPM. அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. டவ் என்னது? 80 N/m². ஓகே, அதுக்கப்புறம் ஹாலோ ஒன் ஹூஸ் இன்டர்னல் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.6 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அப்படிங்கிறது. அப்போ டிஐ இது எவ்வளோ? 0.6 டைம்ஸ் ஆஃப் D0. இந்த டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங் வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டயாமீட்டர் கண்டுபிடிச்சா தான் வெயிட் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ ஓகே, இதுதான் டேட்டா. ஸோ இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர்
பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டார்க் கண்டுபிடிக்கலாம். அப்போ டார்க் டேட்டா அவைலபிள். ஓகேங்களா. ஜேன்றது π/32 d⁴ இல்லை d0⁴ இருக்கும். அப்போ இதுவும் அவைலபிள், ஆரும் அவைலபிள், டவ் கொடுத்துட்டாங்க, டவ் அவைலபிள். ஆனால் இந்த டேட்டா சி கொடுக்கல, டீட்டா கொடுக்கல, எல் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவே யூஸ் பண்ண வேணாம். அப்போ 1 and 2 ரிலேட் பண்ணாவே போதும், நமக்கு 1 and 3 ரிலேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா டேட்டா கொடுக்கல. அப்போ அதை டைரெக்டாக 1 and 2 ரிலேட் பண்ணால் தெரியும். அப்போ 1 and 2 ரிலேட் பண்ணால் நமக்கு மெயின் ஃபார்முலா என்னது, ரெண்டு ஃபார்முலா. ஒன்று சாலிட் ஷாஃப்ட்டுக்கு என்னது, டார்க் இஸ் ஈக்குவல் டு π/16 டவ் டி கியூப். இதுவே வந்து ஹாலோ ஷாஃப்ட்டுக்குன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு π/16 டவ் d0⁴ மைனஸ் di⁴ டிவைடட் பை d0. ஸோ இதுதான் ரெண்டு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம டயாமீட்டர் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ இதுக்கு டார்க் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் அப்போ பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ பவரோட ஃபார்முலா என்ன, பவர் இஸ் ஈக்குவல் டு 2π/NT/60. இது வந்து பவரோட வேல்யூ. ஸோ அப்போ பவர் உங்களுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ 3300 × 10⁻³ இஸ் ஈக்குவல் டு 2 × π × n. என்னன்றது 100 RPM into t divided by 60. ஸோ இப்போ கிராஸ் மல்டிஃபை பண்ணிங்கன்னா இப்போ டார்க் t is equal to 300 × 10⁻³ into 60 divided by 2π into 100. ஸோ இது நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ எவ்வளோ வருது, ஸோ 300 10⁻³ into 60 divided by bracket open பண்ணிக்கிறேன் 2π into 100. ஸோ அது 28647.88 28647.88 யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர். ஏன்னா வாட்டிலேருந்து தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நியூட்டன் மீட்டர். அப்போ டார்க், மெயின் டார்க் என்னது 28647.88 into 10⁻³ நியூட்டன் mm. இதுதான் வந்து நம்மளோட டார்க். இப்போ டார்க் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு கண்டுபிடிப்போம். ஓகே, சாலிட் ஷாஃப்ட்டுக்கு நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிப்போம். என்னது ஃபார்முலா என்ன, t is equal to π/16 டவ் டி கியூப். ஓகே. ஸோ டேட்டா இருக்கிற டேட்டா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 28647.88 into 10⁻³ is equal to π/16 into டவ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 80. ஸோ அந்த 80 போட்டிருக்கோம். 80 into d cube. ஈஸி. ஸோ இப்போ கிராஸ் மல்டிஃபை பண்ணிக்குவோம். d cube is equal to d cube is equal to கிராஸ் மல்டிஃபை பண்ணால் இது இங்கே போயிடும். ஸோ 28647.88 into 10⁻³ 16 divided by π into 80. ரைட். ஸோ இதுதான் வந்து உங்களோட இது. ஸோ கேல்குலேட்டரை போட்டு பார்க்கலாம். ஸோ என்ன வருது, 28647.88 into 10⁻³ into 16 divided by π into 80. ஸோ போட்டிங்கன்னா ஸோ 1823780 1823780.648. சாரி 684. ஐ திங்க் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1823780.684. ஓகே. இது இருந்து டி கியூப். அப்போ டி என்னது, கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ இந்த கியூப் ரூட் எப்படி இருப்போம், ஸோ கியூப் ரூட்டு இந்த ஷிஃப்ட்டுக்கு மேலே இங்கே இருக்குது, ரூட்டுக்கு மேலேயே இருக்குது. ஷிஃப்ட் கியூப் ரூட் ஆஃப் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 122.177 122.177 mm. இப்போ டயாமீட்டர் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு அதே மாதிரி கண்டுபிடிப்போம்.
ஹாலோ ஷாஃப்ட். ஹாலோ ஷாஃப்டோட ஃபார்முலா என்னது? T is equal to pi by 16 tau d naught power 4 minus di power 4 divided by d naught. இது வந்து ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி டேட்டாஸ் எல்லாமே இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 28647.88 28647.88 into 10 power 3 is equal to pi into tau வந்து 80 divided by 16. Okay, d naught power 4 minus di வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ டைம்ஸ், 0.6 டைம்ஸ் ஆஃப் d naught கொடுத்துருக்காங்க. அப்போ 0.6 பவர் 4 d naught பவர் 4 0.6 பவர் 4 d naught பவர் 4 divided by d naught. ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை கிராஸ் மல்டிஃபை பண்ணிவிட்டு போடலாம். ஓகே, ஸோ என்ன வரும்? 28647.88 into 10 power 3 into 16, okay, divided by pi into 80 is equal to d naught power 4 minus 0.6 power 4 எவ்வளோ பார்ப்போம். ஸோ 0.6 power 4, ஸோ எவ்வளோ வருது? 0.1296 வருது. ஸோ 0.1296 d naught power 4 divided by d naught. ரைட்? ஸோ ஓகே, இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண என்ன வருது? 28647.88 into 10 power 3 into 16 divided by, bracket open பண்ணிக்கிறேன், pi into 80. ஸோ அது 1823780 1823780.684 is equal to d naught power 4 வெளில எடுத்துறேன், divided by d naught. அப்போ d naught cube வந்துடும். ஓகே, 1 minus 0.127, இது உங்களுக்கு தெரியும், minus 129796. ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்னது? 1 minus 0.1296னா, ஸோ எவ்வளோ கண்டுபிடிக்கலாம்? ஸோ 1 minus 0.1296 0.8704 0.8704. ஓகே, அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வரும். ஓகே, டிவைட் பண்ணோம். அப்போ d naught cube, ஸோ இங்கே எழுதுறேன். ஸோ d naught cube is equal to 1823780.684 divided by 0.8704. இப்போ d naught cube என்ன? 874 ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கு, அதனால அப்படியே ஆன்சரை டிவைட் பண்ணுவோம். 1823780.684 divided by answer. So 2095336 அப்படின்னு வருது. ஓகே, ஐ திங்க் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். யா, கரெக்ட் தான், சாரி. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து 29, இது வந்து கியூப் ரூட் எடுக்க போகிறோம் இல்லை, ஷிஃப்ட் கியூப் ரூட் ஆஃப் ஆன்சர். ஸோ 127.97 வருது. ஸோ 127, இது ஆன்சர் டேரெக்டாக எழுதிடுறேன், 127.97 mm. ஓகே, இதை சால்வ் பண்ணிட்ட பிறகு நான் வந்து கேல்குலேட்டர் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணேன், உங்களுக்கு இப்படி ஆன்சர் வருது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினில் கேட்ட டேட்டாஸ். ஸோ வாட் இஸ் யுவர் டயாமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கண்டுபிடிச்சா, அப்போ இன்டர்னல் டயாமீட்டர் என்ன கண்டுபிடிச்சலாம்? இன்டர்னல் டயாமீட்டர் என்னது? ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இன்டர்னல் டயாமீட்டர் இஸ் 0.6 மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த 127 இதோட இன்ட்டு 0.6 பண்ணிக்கிறேன், 76.777. ஸோ 76.777 mm.
இது டிஐ. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்னா வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, வெயிட் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட் ஃபார்முலா என்னது? ரோ இன்ட்டு π/4 d ஸ்கொயர் இன்ட்டு லென்த் இன்ட்டு 9.81. ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, இந்த வெயிட் ஆஃப் தி சாலிட் ஷாஃப்டோட ஃபார்முலா. இது வெயிட் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் என்னது? வெயிட் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் இந்த ஃபார்முலா ரோ இன்ட்டு π/4. இது வந்து d0 ஸ்கொயர் மைனஸ் di ஸ்கொயர் இன்ட்டு லென்த் இன்ட்டு 9.81. இதில் சேம் லென்த்து சேம் டென்சிட்டி அதெல்லாம் சொல்லிட்டாங்க, கொஷின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. லென்த் மெட்டீரியல் எல்லாமே வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை டிவைட் பண்ணுறோம். சாலிட் ஷாஃப்ட் டிவைடட் பை ஹாலோ ஷாஃப்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணனா ஸோ என்ன பண்ணுறேன்? இதை அப்படியே சும்மா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரோ கேன்சல் ஆகிடும், π/4 கேன்சல் ஆகிடும், L 9.81 இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஸோ உங்களுக்கு இருக்கிற ரிமைனிங் ஒரே ஒரு இது. ஸோ சாலிட் டிவைடட் பை ஹாலோ ஷார்ட்டாக சாலிட் டிவைடட் பை ஹாலோ இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் டிவைடட் பை d0 ஸ்கொயர் மைனஸ் di ஸ்கொயர் தான் வருது. ஸோ டி ஸ்கொயர்ன்றது சாலிட் ஷாஃப்டோட டயாமீட்டர் கண்டுபிடிச்சது 122.177. சப்ஸ்டிட் பண்ணலாம். 122.177 ஸ்கொயர் டிவைடட் பை d0 ஸ்கொயர் ஹாலோ ஷாஃப்ட் 127.96 97 ஸ்கொயர் மைனஸ் 76.777 ஸ்கொயர் 76.777 ஸ்கொயர். ஓகே, ஸோ இது எடுத்தோம்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். ஸோ என்ன பண்ணலாம்? இதை சால்வ் பண்ணோம். அது 122.177 ஸ்கொயர் டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் 127.97 ஸ்கொயர் மைனஸ் 76.777 ஸ்கொயர். இது போட்டோன்னா 1.424 வருது. ஸோ என்னது? சாலிட் மைனஸ் ஹாலோ, சாலிட் டிவைடட் பை ஹாலோ என்ன வருது? 1.424 அப்படின்னு வருது இல்லை? ஸோ இட் மீன்ஸ் என்னது? சாலிடோட வெயிட், சாலிட் வெயிட் இஸ் 1.424 டைம்ஸ் ஹையர் தேன் ஹாலோ. ஹாலோ வெயிட்டை விட இவ்வளோ இருக்குது. இது 100% எடுத்துட்டோம்னா 100% அது போயிடுச்சுன்னா எப்படி சொல்லலாம்? சாலிடோட வெயிட் வந்து 100னா 1 போயிடுச்சுன்னா 42.4% ஹையர் தேன் ஹாலோ ஷாஃப்ட் வெயிட் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட். ஹாலோ ஷாஃப்ட் வெயிட் இல்லைனா ஹாலோ ஷாஃப்ட் வெயிட். ஓகே, இது எழுதணும்னா எழுதலாம், இல்லை இந்த டேட்டாவோட ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூவோட நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னொரு டைப்பான ப்ராப்ளம். இந்த டைப் 2 சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைப் 2 ஃபார்முலாஸ். ஸோ நம்ம எல்லா கொஷின் பேப்பர்ஸ் அப்படியே கோத்ரூ பண்ணோம். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இந்த 2 ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட்ற பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிச்சேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.